நடுராத்திரி ஆகுது, செம்மையா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. உங்க ரூமை சுத்தி பாக்குறீங்க. உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கவும் உணரவும் முடியுது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை, உங்களால நவர முடியாது. உங்க கையை அசைக்கணும்னு நினைப்பீங்க, அசைக்க முடியாது. பேசணும்னு நினைப்பீங்க, ஆனா பேச முடியாது. அதே நேரத்துல உங்க ரூமோட ஒரு கார்னர்ல கருப்பு கலர்ல ஒரு உருவம் நிக்குது. அது பேயா, இல்ல உங்க பிரெயின் நீங்க பயப்படணுன்றதுக்காக பண்ற ட்ரிக்கா? இதுக்கு பேரு தான் ஸ்லீப் பேரலிசிஸ். லட்சக்கணக்கான மக்கள் இதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை பேய் இல்ல ஆத்மான்னு நம்புறாங்க. ஆனா சயின்ஸ் இதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கு. ஸ்லீப் பேரலிசிஸ்னா என்ன, அது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தூக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தூக்கத்துல மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆர்இஎம் ஸ்லீப். இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு நிறைய கனவுகள் வரும். இந்த ஆர்இஎம் ஸ்லீப் ஸ்டேஜ்ல நம்ம பிரெயின் நம்ம மசில்ஸை டெம்பரரியா செயலிழக்க செஞ்சிடும். இது ஒரு வகையில நம்ம பாதுகாப்புக்காக தான். ஏன் அப்படின்னா, நமக்கு தூக்கத்துல நடக்கிற விஷயம் ரியல் லைஃப்ல நடக்க கூடாதுன்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வர கனவுல நம்ம ஏஞ்சி நடப்போம், ஓடுவோம், இல்ல எங்கிருந்தோ எகிரி குதிப்போம். இந்த மாதிரிலாம் நிஜ லைஃப்லயும் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில நிறைய டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம பிரெயின் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுது. யூஸ்வலா நம்ம பிரெயினும் நம்ம பாடியும் ஒரே டைம்ல தான் ஏஞ்சிக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் முதல்ல முழிச்சுக்கும், பட் பாடி இன்னும் ஸ்லீப் மோட்ல தான் இருக்கும். இந்த டைம்ல தான் ஸ்லீப் பேரலிசிஸ் நடக்குது. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, நம்ம மைண்ட் முழிச்சிட்டு இருக்கும் போதும் நமக்கு கனவுகள் வரும். இந்த டைம்ல வர கனவுகள் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்போதான் நிறைய பேரு கருப்பு கலர்ல உருவத்தை பார்த்த மாதிரியும், அவங்க காது பக்கத்துல வந்து யாரும் முணுமுணுக்கிற மாதிரியும், வீடு சுத்தி யாரும் நடந்துட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப ரியலா ஃபீல் ஆகும். ஒரு சில பேர் இதை உண்மைன்னு நம்புறாங்க. இதுல இன்னும் சில பேர் இன்னும் டீப்பா அவங்க செஸ்ட் மேல யாரும் ஏறி உக்காடுற மாதிரி ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். நிறைய பேர் இதனாலதான் அவங்க உண்மையா பேய பார்த்த மாதிரி ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் யாருக்கெல்லாம் வரும்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா, இல்ல ரொம்ப கவலையா இருந்தா, இர்ரெகுலர் டைம்ல ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு தூங்கி ஏந்துக்கிறவங்களா இருந்தா, இவங்களுக்குலாம் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் நடக்குது. ஸோ ஒழுங்கா சாப்பிட்டு கரெக்டான ஷெட்யூல்ல தூங்கி ஏஞ்சாலே போதும், இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வராது.